வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் என்னோடய கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் என்கிட்ட இருக்கிற என்டையர் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன். கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ், அப்புறம் கேஸ்ட் அயர்ன் பேனு, பாட்டு, தோசைக்கல், சப்பாத்திக்கல். இந்த வீடியோவில் கேஸ்ட் அயர்ன் வந்து டிஃப்ரெண்ட் யூசேஜு, எங்கே வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸு, அப்புறம் வந்து அதில் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், நான் இந்த கேஸ்ட் அயர்ன் பேன்ஸை வச்சு பண்ண ரெசிபீஸ் வீடியோஸும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுலே அந்த சின்ன பேன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனோட டயாமீட்டர் வந்து 3.5 இன்ச்சஸ்ஸு. இருக்கிறதுலே இதுதான் பயங்கர குட்டியான பேன். நான் வாங்குற வரைக்கும் எனக்கு இவ்வளோ குட்டியானது கேஸ்ட் அயர்ன் பேனில் இருக்குன்றதே தெரியாது. ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்ததுக்கப்புறம் இதை பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால எனக்கு ரிட்டர்ன் பண்ணவே மனசில்லை. அப்புறம் இப்போ வந்து இதை ரொம்ப இருக்கிறதுலே அதிகமாக இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சக்கரை பொங்கல்லாம் பண்ணும்போது முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த சின்னது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் பாயில், ஹாஃப் பாயில் போடுறதுக்கு கூட இது ஒரு குட்டியாக கரெக்டான ஒரு சைஸாக இருக்கும், ரவுண்டு ஷேப்பு. இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லைட்டான இது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கேஸ்ட் அயர்ன் வாங்குறீங்கன்னா, அதுவும் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட டயாமீட்டர் வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலே ஒரு மெஷரிங் டைப்பை வச்சு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனோடு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அப்போ வரும்போது அப்போது எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. ஸோ இதுதான் அடுத்தது இருக்கிற கேஸ்ட் அயர்ன் பேன் பார்த்திங்கன்னா வான் ஷெஃப்ன்ற பிராண்டு. இந்த வெப்சைட்டில் இருந்தால் wanchef.com இருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 3 பேனு சேர்த்து 21 பவுண்ட்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதை வீடியோட எண்ட்லேயும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த பர்டிகுலர் பேன் வந்து இப்போ 8 இன்ச்சஸ் பேனு. இந்த பேன் வந்து 10 இன்ச்சஸ் பேனு. இந்த 10 இன்ச்சஸ் பேன் பார்த்திங்கன்னா உப்மா, சேமியா உப்மா, இட்லி உப்மா, இந்த மாதிரி வெஜிடேரியன் கிரேவி, ஃப்ரைஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சைஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே என்கிட்ட இருக்கிற பெரிய பேன் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர்ஸு. பயங்கர பெருசு. கேஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் சைஸ் பெருசாக ஆக வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ இதை பார்த்து 2 கை வச்சு கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அது ஒன்று தான் கேஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வச்சு ஆட்டினீங்கன்னா அந்த கோட்டிங் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இது எல்லாமே ப்ரீ சீசன்டு பேன்ஸு. ப்ரீ சீசன்டு பேன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வேலை கம்மி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, யூசேஜும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப துரு பிடிச்சி போய் அந்த துரு வாசனை மாதிரிலாம் வராது. நான் சில பேரோட அந்த சீசனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். சமையலோட சீசனிங் இன்னும் கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குன்ற மாதிரி. அதனால கொஞ்சம் விலை கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியாக ப்ரீ சீசன்டு பேன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே ஃபாஸ்ட் குக்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்கிட்ட இருக்கிற இந்த கேஸ்ட் அயர்ன் பாட்டு. இது பார்த்திங்கன்னா அவுட் சைடு வந்து எக்ஸ்டீரியர் வந்து கேஸ்ட் அயர்ன் கோட்டிங்கும், உள்ளே வந்து செராமிக், அதாவது பீங்கான் கோட்டிங்கு. இது வந்து நல்லா சாம்பார், சக்கரை பொங்கல், தம் பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நம்ம நல்லா ஒரு தோசைக்கல் மேலே வச்சு அப்படியே வச்சிட்டோன்னா அந்த ஸ்லோ குக்கிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது மூடியும் பயங்கர கனமாக இருக்கும், பாத்திரம் அதை விட வெயிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற அந்த தோசைக்கல், சப்பாத்திக்கல், இந்த ஃப்ளாட் டிஸ்காக இருக்கிறது. இதுவும் வந்து அரவுண்ட் ஒரு 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிறது. ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது. இது வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிப்பேன். நல்ல பெரிய சைஸ் தோசையாக வரும். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எவ்ரிடே தோசை யூசேஜ்க்கு இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இதை வச்சுக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த லாஸ்ட்டா பார்க்க போறது, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்னே சொல்லலாம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இருக்கிறதுலே பழைய இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் யூஸ் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்ல வால்மார்ட்ல வந்து ஒரு $10க்கு இது வாங்கினேன். அதாவது நம்ம இந்தியன் மணி வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹500க்கு வாங்கினது. 10 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லாட்ஜ்ன்னு அதில பேர் எழுதியிருக்கு பாருங்க. அந்த ஜென்ரலாக நல்ல ஒரு பிராண்டட் பேனில் பார்த்தீங்கன்னா பேரும் இந்த மாதிரி நல்லா அச்சு எழுதியிருக்கும். நம்ம அதை வச்சே அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட ஆன்லைனில் போய் திருப்பியும் செக் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேனோட சிம்பிளே இருக்கும். இது வந்து இது நான் சில நாள் தோசை, சில நாள் சப்பாத்தி அந்த மாதிரி மாற்றி மாற்றி தவா பன்னீர் ஃப்ரை, தவா சிக்கன் ஃப்ரை, தம் பிரியாணிக்கு இதை பார்த்திங்கன்னா இதை பேஸாக வச்சுட்டு அந்த கேஸ்டியன் பாட்டை வச்சு எப்படியோ சமைச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் யூஎஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், 5 வருஷம் சென்னையில் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு 2 வருஷம் வந்து நான் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் திடீர்னு ஏதோ தேடும் போது ஸ்டோர் ரூமில் கிடச்சது. அப்போ நினச்சேன் திறந்து பார்க்கும்போது எல்லாமே துரு பிடிச்சிருக்குன்னு பார்த்தேன். நான் எப்படி வச்சுருந்தேனோ கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜ்லேயே இருந்தது. ஸோ அதான் நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கேஸ்டியன் பேன் வாங்கிக்கிட்டோன்னா லைஃப் லாங் அது பயங்கர நல்ல யூசேஜ். நான்ஸ்டிக்கோட பயங்கர சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் இட்லி பண்ணது அந்த 10 இன்ச்சஸ் பேனில் செஞ்சது. பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணெய், அதாவது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த ரெசிபிக்கு நான் போட்டிருப்பேன். நல்லா அந்த ஒரு மாதிரி ட்ரை ஃப்ரை, அந்த ஸ்லோ குக்கிங்க்கு அந்த கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி இதுக்கு வந்து இந்த கேஸ்டியன் பேன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாம் வந்து இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, அதாவது மஷ்ரூம் ஸ்பைசஸ், பேசிக் ஸ்பைசஸை வச்சு ஒரு சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி. பார்த்திங்கன்னா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்காம வெறும் ஒரு தட்டு வச்சு மூடினாலே அந்த கேஸ்டியன் பேனில் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த தண்ணியிலே அப்படியே குக் ஆகி ஒரு குவிக் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ரையு. ஜென்ரலாகவே இந்த கேஸ்டியன் பேனில் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேரியன் ரெசிபீஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ரோஸ்ட் ஆகி அந்த கோல்டன் ப்ரௌனு அந்த டேஸ்ட்டே பயங்கர சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த கேஸ்டியன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு அவுல் உப்புமா, அந்த ரெசிபி தான். அதே ஒரு 10 இன்ச்சஸ் பேனில் தான் செஞ்சுருக்கேன். இந்த அவுல் உப்புமாலே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் போடக்கூடாது. ரொம்ப தண்ணி போட்டால் சொதன்னு ஆகிடும். இந்த கேஸ்டியன் பேனில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம தட்டு வச்சு மூடிட்டா போதும். அதே அப்படியே கரெக்டாக குக் ஆகி அந்த பொலன்னு நல்லா உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா உதிரியாக நமக்கு வரும். ஒன்ஸ் நீங்கள் இந்த கேஸ்டியனில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் எல்லாமே தோற்று போகுன்ற அளவுக்கு கேஸ்டியனில் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக வரும். வெயிட் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று முக்கியமானதாக என்ன இருக்கும்னா, எப்பயுமே வாஷ் பண்ணோடனே கையோடய தொடச்சி வச்சிடணும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்தால் தான் துரு பிடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் அந்த லேஸாக கொஞ்சம் ஆகும். ஸோ நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கனாவே போதும். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண 0 ஆயில் சிக்கன் ஃப்ரை, அந்த சப்பாத்தி கல்லில் வந்து எண்ணெயே இல்லாமல் இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயிலில், அதாவது இந்த கேஸ்டியனை பொறுத்த வரைக்குமே ஷாலோ ஃப்ரைக்கு வந்து கேஸ்டியன் பேன் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால அந்த ஷாலோ ஃப்ரைக்கு அந்த அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். இதை பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை, அந்த ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பொட்டேட்டோ ஃப்ரை குட்டியாக நல்லா அந்த அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கனாவே அந்த கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக அந்த கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலிங் கூட கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்ரிடே போடுற நம்ம தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஃப்ளாட்டாக கிறிஸ்பி தோசை கிடைக்கும். இன்னும் கூட சைஸ் பெருசாக போடலாம். இன்றைக்கி நான் இந்த சைஸ்க்கு போட்டிருக்கேன்.
இதுதான் நம்மளோட தோசா ரெசிபி. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஆன்லைன் onchef.com. இது நான் வந்து யூகேல வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த 3 பேனோட விலை பார்த்தீங்கன்னா 21 பவுண்ட்ஸு. அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000 ருப்பீஸ்க்கு 3 பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணின்னே சொல்லலாம். யூகேல ஃப்ரீ ஷிப்பிங் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன்ட் வித் நேச்சுரல் ஆயில்ஸ்ன்னே போட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ரின்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் டிட்டர்ஜென்ட்டில் அப்படியே யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வேலையும் கம்மி. ஒவ்வொரு யூசேஜ்க்கு அப்புறமும் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு வேணும்னா ஒரு லேசாக ஆயில் கோட்டிங் கொடுக்கலாம். இல்லாட்டி கூட நான் மோஸ்ட்லி சில நாள் கொடுக்கவும் மாட்டேன். இதுதான் என்னோட கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.